வணக்கம். நாம் இன்னைக்கு ஈஸியாக ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நமக்கு தேவையான மசாலாகள் நான் இங்கே வச்சுருக்கேன். இவ்வளோ நமக்கு அரைச்செடுக்க வேண்டியது, கிரைண்ட் பண்ணணும். அப்போ அதற்கு நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கைப்பிடி தேங்காய் எடுக்கிறேன்னா, ஒரு கைப்பிடின்னா அரை கப் போல இருக்கும். அரை கப்பு அல்லது அது கொஞ்சோண்டு கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கைப்பிடி கரெக்டாக நீங்கள் எடுத்துடுங்க. இப்படி வச்சு ஒரு கைப்பிடி எடுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 2 பச்சை மிளகா கூடுதல் எடுங்க. ஆனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை அந்த மிக்சர்லாம் இருக்கிற பொட்டுக்கடலை தான். 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். 5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் நான் இப்படியே அரைக்கிறது இல்லை, அந்த சீடு மட்டும்தான் எடுக்கிறேன். அந்த ஸ்கின்னில் மருந்தெல்லாம் அடித்து வர்றதுனால அந்த ஸ்கின் எடுக்கிறது இல்லை, அந்த சீடு தான் நான் எடுக்கிறது. ஏலக்காய். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். நமக்கு இவ்வளவும் ஒன்றா போட்டு அரைக்கணும். அப்போ அரைக்கும் இந்த முந்திரி பருப்பு அரையாது, இப்போ ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்டு நமக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ண வைக்கலாம். அதை சோக் பண்ணியாச்சுன்னா அது சாஃப்ட் ஆகும். அது பிறகு எல்லாம் அரைச்சாச்சுன்னா அது நல்லா அரைய வரும். இது ஒரு உங்கள் வெங்காயம் நான் இப்படியே எடுக்கிறதில்ல, பச்சையாக அரைக்கலாம். ஆனால் நான் பச்சையாக அரைக்கிறதில்ல. அதை கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு அரைக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு எப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் ஆயில் எனக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் இதை குக் பண்ணிவிட்டு இதுக்கு கூட கிரைண்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பச்சையாக வேணும்னா பச்சையாக போட்டு அரைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட ஆயில் விடணும் அந்த மசாலா ஃப்ரை பண்ணுறது வரை. இப்போ நான் பேனில் ஆயில் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். என்னென்னா என்னோடய வெங்காயம் குக்கான வெங்காயம், அதனால நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். குக் ஆகாத வெங்காயம்னா கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும். இப்போ நான் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக அந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். இதில் ஒரு பெரிய கேப்சிகத்தோட ஹாஃப் கேப்சிகம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சமாக ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். அது கலர் மாற வேண்டிய தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணலாம் இதில். அப்போ என்னோடய மசாலையில் நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறேன். 2 மினிட்ஸ் அவனில் வச்சுட்டு அரைச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சோண்டு ஆயிலே போதும். நீங்கள் அப்படி குக் பண்ணாத ஆனியன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அல்லது அந்த பச்சை ஸ்மெல் போகாது. இந்த மசாலையில் ஆனியன் மட்டும்தான் இருக்குது நமக்கு பச்சையாக. அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகணுன்னா அது கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும். இந்த மசாலா நல்லா வதங்கினா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் கரெக்டாக. அதனால மசாலா கவனமாக நல்லா வதக்குங்க. அந்த மசாலா அந்த பாத்திரத்துலேருந்து விட்டு வருத அந்த பருவம் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டு வருது. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. நான் கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கேன். எனக்கு கரெக்டாக வருது. எனக்கு பச்சை ஸ்மெல் இல்லை. நான் ஆனியன் நேரமே குக் பண்ணி போட்டனால எனக்கு பச்சை ஸ்மெல்லும் இல்லை. அதனால் நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதில் குக் பண்ணி போடலாம். நான் இப்போ ஒரு பொட்டேட்டோயும் ஒரு கேரட்டும் நான் குக் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நான் அவனில் வச்சு எடுத்துருக்கிறேன். நான் இது ஒரு 8 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கிறேன். நான் முதல்ல 5 மினிட்ஸ் பொட்டேட்டோ வச்சுட்டு அது கூடவே கேரட்டும் கட் பண்ணி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கூட வச்சு, அப்போ எனக்கு டோட்டலாக 8 மினிட்ஸ் அப்படி ஆகுது ரெண்டும் சேர்த்து. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக அதை குக் பண்ணி வச்சுட்டு அப்படி அந்த தண்ணியோட ஊற்றினாலே போதும். நான் இப்போ பொட்டேட்டோயும் கேரட்டும் மட்டும் எடுத்தேன். நீங்கள் அதில் காலிஃப்ளவர் எடுக்கலாம், பீன்ஸ் எடுக்கலாம், இல்லை க்ரீன் பீஸ் கூட எடுக்கலாம். நீங்கள் க்ரீன் பீஸு ஃப்ரோசன் அல்லது ஃப்ரெஷ் எடுங்க. அந்த ட்ரையான க்ரீன் பீஸ் அதை எடுக்க வேண்டாம். ட்ரை ஆனது சோக் பண்ணி நமக்கு வேக வச்சு எடுப்போமே அந்த பீஸ் வேண்டாம். இல்லாமல் ஸ்டூவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் நல்லா அந்த நம்ம மசாலையும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு உங்கள் தேவைக்கு உள்ள எல்லா வெஜிடபிள்ஸும் இடலாம். ஸ்டூவில் உள்ள எல்லா வெஜிடபிள்ஸும் இடலாம். ஆனால் அந்த மசாலா ஃப்ரை பண்ணும்போது ஒன்று கவனமாக இருங்க. அது அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள், பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். பச்சை தண்ணி ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறி போகும். நம்ம மசாலா ஹீட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் பச்சை தண்ணி விட்டாச்சுன்னா சரியாகாது. இப்போ பொட்டேட்டோ கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். என்னென்னா நம்ம கிரேவிக்கு கொஞ்சம்
திக்னஸ் வரும். அப்போ அதனால் எல்லா பொட்டேட்டோயும் ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு 5-6 பீஸ் மட்டும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாற் போல் தண்ணி ஊற்றுங்க, பாயில்டு வாட்டர் ஊற்றுங்க நீங்கள். அதாவது இப்போ அப்பம் இடியப்பம் அதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சமாக லூஸாக இருக்கணும், கொஞ்சம் பூரிக்கு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ அதுக்கு கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நல்லா கொதி வந்தாச்சுன்னா கரெக்டு வெந்தாச்சு. நமக்கு இதில் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொரியாண்டர் லீஃபும் நமக்கு போட்டு எடுக்கலாம். இப்போ நான் அப்பத்துக்கு நான் இன்றைக்கி ஆப்பம் பண்ணுறேன், நல்லா சாஃப்ட் ஆப்பம். அது கூட தான் நான் இன்றைக்கி ஸ்டூ நைட்டு டின்னருக்கு வச்சுருக்கேன். அப்போ நான் அப்பவும் நல்ல டேஸ்டியான ஸ்டூவும் டேட்ஸ் பிக்கிளும் வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப டேஸ்டியானது. லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓரத்தில் பெல் பட்டன் வரும், அதில் ஃபஸ்ட்டில் வருது ஆல்ன்னு சொல்கிற பெல் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணணும். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.